வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 30/1/2026 தை மாதம் 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். தைரியம் தன்னம்பிக்கையுடன் எடுத்த காரியங்களில் ஜெயம். அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. பெரிய பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதன் மூலியமாக உங்களுடைய இன்க்ரிமெண்ட் மற்றும் தொழிலில் ஒரு ப்ரமோஷன் போன்ற விஷயத்தை எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி. தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் கண்டிப்பாக தீரும். வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளையும் நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தெய்வ கடாட்சமும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், குடும்பத்தில் அனுகூலம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, சுபிச்சத்திற்கு உண்டான காலகட்டம். அதாவது நம்மளுடைய தொழில் ரீதியாக குடும்பம் எந்த இடத்தில் குலதெய்வத்திற்கு உண்டான ஒரு நல்ல செய்தியும் நமக்கு தேடி வரக்கூடிய பிராப்தமும் ஏற்படும். ஊரில் இருந்து ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் சுப விரயமாக மாற்றிக்கொள்வதும், பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு ஒரு அருகம்புல்லை வாங்கி கொடுத்து அன்றாட பணிகளை ஆரம்பிப்பது நல்ல ஒரு செய்திகளை விரைவிலே கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட இருப்பவர்களுக்கு அந்த நாட்டிலிருந்து வேறு இடத்திற்கு ஏதாவது பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு உத்தரவாதமும் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். பணம், பதவி, புது பொறுப்பு, வாகனங்கள், தொழில், உத்தியோகம், ஏற்றங்கள், நம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதும், தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி ஏற்படுவதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அனுகூலங்களும் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சுபிச்சமும் சந்தோஷமும் ஏற்படும். எதிர்பார்த்த ஒரு தகவல்கள் குடும்பத்திலும் தொழில் பண்ணக்கூடிய இடத்திலும் ஏற்படும். தொழிலில் ப்ரமோஷனுக்கு உண்டான நல்ல செய்திகளும் உத்தியோகத்தில் ஏற்றமும் நிச்சயமாக நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். இளம் வயதை சார்ந்தவர்களுக்கு பெரிய கௌரவம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், மனதிற்கு பிடித்த தெய்வ ஸ்தலத்துக்கு உட்கார்வதும், கண்டிப்பாக சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்க கேட்க அற்புதமான நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆனந்தம், பேரானந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள்
இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றமும், குடும்பத்தில் புது வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதமும், தள்ளிக்கொண்ட பயணங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய பிராப்தமும், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தமும், தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர்வதும், வெளிவட்டாரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவதும் ஆனந்தமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் ஆவதற்கு உத்தரவாதங்கள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட டக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் சந்தோஷமான சூழ்நிலையை பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தம். பழைய கடன்கள் செட்டில் ஆகும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, சுபவிரய பிராப்தம், லாபம், பெற்றோர் பெரியோருடன் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். இழுபறியாக இருந்த சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லாம் அனுகூலமாக காணப்பட்டாலும் தாய் வழி உறவு, தந்தை வழியவருடன் மனமிட்டு பேசுவதும், வேண்டாத ஆடம்பரத்தை தவிர்த்து கொள்வதும், முதலீடுகளில் எது தேவையோ அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் நன்மை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.